ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட்டை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அந்த கமெண்ட்டை பற்றி நிறைய விஷயமும் இருக்குது பேசுறதுக்கு. ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் படிக்கிறேன் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேடி இவங்க, ஓகேங்களா? ஹலோ மேடம், கஷ்டம் வரும், அதற்காக அழுதுட்டு இருந்தால் எதுவும் மாறாது. விதியை மதியால் வெல்லலாம். நம்முடைய மன நிம்மதி வேண்டும், அதற்காகத்தான் எல்லோரும் பரிகாரம் செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆன்மீகம் மட்டுமே ஒழுக்கமாக வாழ வைக்கும். தப்பான பதிவுகள் போட்டு யாரையும் சாமி கும்பிட விடாமல் சோம்பேறி ஆக்க வேண்டாம். நீங்கள் நல்லா சம்பாதிக்க மக்களிடம் தப்பான பதிவு போட வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் அவங்க போட்டிருக்காங்க. அழுதுட்டு இருந்தால் எதுவும் மாறாது. சரி, கண்டிப்பாக எதுவும் மாறாது. நம்ம அழுதுட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே மாறாது. விதியை மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம், மிக மிக சரி. அந்த வார்த்தைகளுக்கு கரெக்டு. நம்முடைய மன நிம்மதி வேண்டும், அதற்காகத்தான் எல்லோரும் பரிகாரம் செய்கிறாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடுப்பாச்சு. ஓகேங்களா? மன நிம்மதி வேண்டும், அதுக்கு பரிகாரம் செய்யணுமா? பரிகாரம்னா என்ன? நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக நம்ம சாமிக்கோ, நீங்கள் சாமிக்கிட்டலாம் எதுவுமே நடக்காது, ஆனாலும் சரி நீங்கள் நம்புறீங்க, நடக்கும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு நடந்துச்சா? எவ்வளோ விஷயம் நீங்கள் செஞ்ச பரிகாரத்தினால நீங்கள் மாற்றிட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் பரிகாரம் செஞ்சு நிறுத்திட முடியும்? சொல்லுங்க. சூரியன் உதிக்கிறத நிறுத்திட முடியுமா? அதாவது காலையில் நான் சீக்கிரமாக போகணும், ஆனால் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட்டுனா வீட்டிலேருந்து 5 மணிக்கே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா தான் நீங்கள் 7 மணி ஃப்ளைட்டு ஏற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேரமாக எந்திரிச்சு கிளம்பி போகணும். ஒரு வேளை தூங்கிட்டீங்க, உடனே எந்திரிச்சு அவசர அவசரமாக 2 கொத்தமல்லி 2 பிரியாணி எல்லாம் எடுத்து போட்டு பரிகாரம் பண்ணி, சூரியன் ஸ்டாப், மேலே வராத, அப்படியே நில்லு, நான் குளிச்சு ரெடி ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் நீ உதிச்சா போதும் அப்படின்னு பரிகாரம் பண்ணி சூரியனை நிறுத்திடுவீங்களா? சூரிய உதயத்தை என்னம்மா பண்ண முடியும் பரிகாரம் பண்ணி? உங்களால் உங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் பரிகாரம் பண்ணி மாறி இருக்குமா? லூஸுங்க கமெண்ட் போடுதுங்க. அந்த கமெண்ட்டை ஒரு லூஸ் போஸ்டாக எடுத்து வேற போடுது. என்னன்னு சொல்கிறாங்க, என் பையனுக்கு நான் நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நான் செஞ்சுமா என்னோட பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைக்குமா? உன் பையன் படிப்புக்கு கிடைக்காத வேலை, உன் பையன் திறமைக்கு கிடைக்காத வேலை, உன் பையன் புத்திசாலித்தனத்துக்கு கிடைக்காத வேலை, நீ செஞ்ச அந்த 1.5 பரிகாரத்துக்கு கிடைச்சிருச்சா? அப்போது எதுக்காக கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்ச? பரிகாரம் செஞ்சுட்டே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 18-19 வயசு வரைக்கும் வேலை கிடைச்சிருக்காதா? எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்ச? எதுக்கு வேலை கிடைச்சது? அவனோட புத்திசாலித்தனத்துக்காக தானே. அவன் போய் அங்கே இன்டர்வியூவில் பேசுனதுக்காக தானே வேலை கிடைச்சது. நீ செஞ்ச பரிகாரத்துக்காக கிடைச்சது. அப்படியே அவனோட புத்திசாலித்தனத்துக்கு வேலை கிடைக்கணும்னாலும் ஜாதகத்தில் அவனுக்கு வேலை அமையக்கூடிய ஒரு கிரகநிலை வரும்போது தான் அவனுக்கு வேலை கிடைக்கும். நீ செஞ்ச பரிகாரத்தினாலையெல்லாம் கிடைக்காது. புரிஞ்சுதா? ஒரே கம்பெனியில் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் இருப்பான், 80,000 வாங்குறவனும் இருப்பான், 60,000 வாங்கினவனும் இருப்பான், வெறும் 40,000 வாங்குறவனும் இருப்பான். ஆனால் எல்லாரும் பிஇ தான் படிச்சிருப்பாங்க. அவன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்குமோ தவிர அவன் கிரேடு மாறும். போய் எல்லாரும் 40,000 தான் சேருவாங்க. ஆனால் ஒரு 2 மாதத்தில் அவனுக்கு 60,000 போயிடுவான். இவன் இன்னும் 40,000 இருப்பான். அடுத்த ஒரு 2 மாதத்தில் அவன் 80,000 போயிடுவான். இவன் அதே இடத்துல தான் இருப்பான். இன்னும் 1 வருஷத்தில் அவன் 1 லட்சத்துக்கு போய் 1.5 போய் 3 லட்சத்துக்கு போயிடுவான். ஆனால் இவன் அந்த 40,000 மாறாமல் உட்காந்துட்டு இருப்பான். அது அவனோட திறமை. புரிஞ்சுதான்? அவன் திறமை இருந்தது அப்படின்னா அவன் மேலே போயிட்டே இருப்பான். திறமை இல்லைன்னா இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். வேலை வேணா கிடைச்சிரும் உன் அதிர்ஷ்டத்தால். அவனுக்கு திறமை இருக்கணும், அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும், அவனோட கட்ஸில் தான் அவனுக்கு வேலை அமைஞ்சு வருமோ தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பரிகாரத்துலாம் வேலை செய்யாது. புரிஞ்சதா? ஒரு உடம்பு சரியில்லை, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் டாக்டர்கிட்டயே போகலை, நீங்கள் சொன்ன பரிகாரத்திலேயே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு ஒரு போஸ்ட் போடுங்க பார்க்கலாம். போஸ்ட் போடுங்க, நீங்கள் கமெண்ட் போடுங்க, அவங்க போஸ்ட்டில் அதை போடுறாங்களான்னு நான் பார்க்குறேன்.
எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சி பரிகார பைத்தியம் பிடிச்சி அலையிறீங்க? இன்னைக்கு என்னையே வந்து கேள்வி கேட்குறீங்க. பரிகாரம் சொல்லி நீ நான் பரிகாரம் சொல்லி சம்பாதிச்சிருந்தா தான் என் வீடியோ நிறைய வியூஸ் போகுமே. பரிகாரம் சொல்றவங்களுக்கு தானே வியூஸ் போகுது. அதைத்தானே உளுந்து 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 பார்க்குறீங்க. என் வீடியோஸ் வியூஸ் போகுதா? அது செஞ்சே நான் பரிகாரம் சொல்லியே பணக்காரி ஆயிட மாட்டேனா? பரிகாரம் சொல்லக்கூடாது, அது மக்களை ஏமாத்துற விஷயம்னு சொல்லி நேர்மையாக பரிகாரம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது எனக்கு சம்பாரித்து கொடுக்கறது இல்லைம்மா. நீ சம்பாதிக்கிறக்கு வீடியோ போடுறேன்னு கேட்குறேல்ல, அது எனக்கு சம்பாரித்து கொடுக்கறதே கிடையாது. நான் கத்தி கதறிட்டு இருக்கேன். என்னோட வியூவர்ஸ்க்கே தெரியும். எத்தனை பேர் என்னை கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏம்மா நீங்கள் இவ்வளோ சரியாக சொல்கிறீங்க, உங்கள் வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. அவங்க கண்டதையும் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் போகுது, உங்களுக்கு ஏமா போக மாட்டேங்குதுன்னு என் வியூவர்ஸே என்கிட்ட கேட்குறாங்க. புரியுதா? அவங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி எனக்கு போகிறது இல்லைம்மா. எனக்கு ஒரு பைசா வர்றதும் கிடையாது. புரியுதா? நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கிறா அப்படியெல்லாம் போடாதீங்க. எனக்கு இன்னும் மினிமமாக தான் எனக்கு வியூவர்ஸ் இருக்காங்க. புரிஞ்சதா? அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக போடுறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை தான் உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்க. புரிஞ்சதா? நல்லதெல்லாம் பார்க்குறக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரியாகி வந்துடுவீங்க. எத்தனை நாள் பரிகாரமே செஞ்சிட்ருப்பீங்க முட்டாள்தனமாக? உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாளைக்கு பரிகாரத்தால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லைன்னு. அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேயா? அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. சரியா? இன்னொரு விஷயம் நீ கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய மன நிம்மதி வேண்டும், அதற்காகத்தான் எல்லோரும் பரிகாரம் செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகேயா? மன நிம்மதி வேணும்னா யாராவது பரிகாரம் பண்ணுவாங்களா? மன நிம்மதி வேணும்னு வச்சுக்கோ, நல்லா ஜாலியாக போய் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடு. ஓகேங்களா? அப்போ வரும் மன நிம்மதி. நல்ல ஒரு படம் போய் பாருங்க. இல்லை உட்காந்து கடன்னு வீட்டை சுத்தம் பண்ணுங்க. வீடு சுத்தமாயிருச்சுனாவது மன நிம்மதி வரும் இல்லையா? இல்லை சூப்பராக சமைச்சு வைங்க. ஒரு டிஷ்ஷுக்கு 4 டிஷ் பண்ணுங்க. பையன் வீட்டுக்கு வந்ததும் அம்மா என்ன இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன்னு கேட்பான். கணவர் வீட்டுக்கு வந்ததும் கேட்பார். பொண்ணு வந்ததும் கேட்பா. அவங்களுக்கெல்லாம் பரிமாறுங்க. நல்லா சாப்பிடுங்க. நிம்மதியாக தூங்குங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். உட்காந்து டிவி பாருங்க, சீரியல் பாருங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஒய்யா 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 ஒய்யான்னு பிரியாணி அலை எரிச்சால அவங்களுக்கு மன நிம்மதி வரும்? நடக்குமா? நடக்காதா? பரிகாரம் பண்ணால் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தானே செய்வீங்க. அதில் என்னம்மா மன நிம்மதி கிடைக்கும்? ஒரு வெங்காயமும் கிடைக்காது. சரியா? கடவுளுக்கு பயந்து சாகுறீங்க. ஏன் கடவுளுக்கு பயந்துக்கிறீங்கன்னா நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதனால தான் கடவுளுக்கு பயக்கிறீங்க. கடவுளுக்கு பயக்கிறனால தான் எதையாவது கொடுத்து கடவுளை சரி பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி இறங்குறீங்க. புரிஞ்சதா? எந்த கடவுளும் உங்கள் ஒரு பரிகாரத்துக்கும் திரும்பி விட பார்க்க மாட்டார். ஒத்த பைசா கொடுக்கவும் மாட்டார். கஷ்டப்படுங்க, உழைங்க, சம்பாரிங்க, ஜாலியாக இருங்க. கடவுளை கையெடுத்து கும்பிடுங்க. இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பரிகாரம் பண்ணால் மன நிம்மதி கிடைக்கும்னு எந்த லூசு சொல்லிச்சுன்னு தெரியல. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட அதே இடத்துல போய் நீங்களும் சேர்ந்துருவீங்க. தயவு செஞ்சு பரிகாரத்தினால எதுவும் வராதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லூசுன்னு சொன்னேன் இல்லை, அந்த லிஸ்ட்டில் நீங்களும் போய் சேர்ந்துருவீங்க. அதனால் அதெல்லாம் போகாமல் என்ன பண்ணணுமோ வாழ்க்கையில் கடவுள்ன்றது கையெடுத்து கும்பிட்ற விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.